என்னங்க மூஞ்ச பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிக்கன் எடுக்கிற ஒரே சண்டை. இது வாரத்தில் வர்றது தான். சரி ஓகேன்ட்டு இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு நீயா நானான்னு போட்டி போட்டு கடைசியில் நான் தான் போகணும்னு சொல்லி ஒரு தலையெழுத்தாகி, சரி நம்ம தான் திங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது பிரியாணி. சரி ஓகே. ஹாய் மக்களே, இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி. அதனால் வந்து பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகேன்ட்டு இல்லை வாங்க போகிறது தான், அதனால் சண்டைகள் வரும். அதனால் சேர்த்து நம்மளே போய்ட்டு வாங்கிட்டு வந்தால இதனால் என்ன இருக்குது, அப்படியே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம் அப்படின்ட்டு ஏதோ தெரிஞ்சதை எனக்குன்னு தெரிஞ்சதை நானாகவே போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. பரவாயில்ல. எல்லாம் அதுக்கு எதுக்குடா கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நான் எதுக்கு கார் எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா? நம்ம வீட்டில் இருந்த ஸ்கூட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் நம்மளோட பெரியவனை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா நமக்கு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் எடிட் பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. நம்ம வாங்க கறி வாங்கிட்டு வரலாம். என்னென்ன சொல்லிச்சு அம்மா? கறி 150 கிலோ. ரொம்ப சாரி 150 ரூபாய்க்கு முட்டை, ஒரு 10 முட்டை, பட்டை, கிராமு, கொத்தமல்லி தலை, வேறு என்ன சொல்லிச்சு? சரி ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம். ஓகே, ஒரு வழியாக காரை பார்க் பண்ணியாச்சு. நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணி போகணும். காரை லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா போலீஸ்காரங்க வந்து கதவை திறந்து உள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லைன்னா திருடங்க யாராச்சும் வருவாங்க. நம்ம சேஃப்டிக்கு நம்ம காரை லாக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. நான் எப்போ சிக்கன் வாங்கினாலும் சரிங்க, இந்த ராஜா பிரதர்ஸ் சிக்கன் தாங்க வாங்குவேன். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நாவலூரில் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. எப்படி வேணுமோ அப்படியே வாங்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்களும் வந்து வாங்கணும்னா இந்த கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வாங்கிட்டு அப்படியே நம்ம மளிகை கடையில் வந்து அம்மா சொன்னாங்க 10 முட்டை, பால் பாக்கெட்டு, இந்த பூனையை பாருங்களேன், இந்த காலை என்ன பண்ணுன்னு பாருங்க. இப்போ நம்ம கறியெல்லாம் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. பால், மார்க்கெட்டுக்கு வந்துட்டாலே 220 ரூபா. ஓகே, கிளம்பலாம். மார்க்கெட்டில் வந்து என்னால் ஒரு ஆளாக ஓகே, வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா போகலாம். அவ்வளோதானச்சு. வண்டி ஓட்டிக்கிட்டு என்னால் ஃபோன் பேசிக்கிட்டு வீடியோ போட முடியாது.
பாருங்க ரோடு எவ்வளோ ஒரு வழியா மா கறி வாங்கிட்டேன் நீங்க என்ன சமையல் மா குக்கரை மூடிட்டு அப்படியே போயிட்டு ஒரு குழியில் போட்டு வரலான்ட்டு உள்ளே வரேங்க. அந்த விசில் வரும்போது பிரியாணியோட ஸ்மெல்லு வேறு லெவலாக இருக்குங்க. சரி ஓகேன்ட்டு அப்படியே நான் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு உட்காந்து கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. அம்மா போட்ட சாப்பாடு வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பாடு. அம்மா சாப்பாடை எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, நான் எதுவும் மிஸ் பண்ணது கிடையாது. வெளியே தங்கி ரூம் வச்சு தங்கியிருக்கவங்களுக்கு அம்மாவோட அருமை என்னன்னு தெரியும். அதாவது அம்மா கையில் சாப்பிடாதவங்களுக்கு அம்மாவோட அருமை என்னன்னு தெரியும். அம்மா சமையலை என்றைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மா கையில் என்றைக்கும் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.